கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த தலைப்பு இன்றைய காலத்திற்கு மிக ஏற்றமானது. ஏனென்றால் இந்த உலகத்திலே எவ்வளவோ வசதிகளோடு, எவ்வளவோ வாய்ப்புகளோடு, எவ்வளவோ டெக்னாலஜிகளோடு இந்த உலகத்திலே நாம் விரும்பியபடி வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எம்முடைய வாழ்க்கையுடைய முறையில் முன்னேற்றம் இருந்தாலும், எம்முடைய சூழ்நிலைகள் வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் அமைந்தாலும் சரி, இன்றைய உலகத்துடைய நிலைமையை பார்த்தால் நாளுக்கு நாள் தற்கொலையுடைய சூசைடுடைய விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மக்களுடைய கவலைகளும் துக்கங்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலைமை, யாருடைய வாழ்க்கையிலும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, யாருடைய நிலைமைகளை பார்த்தாலும் சூழ்நிலையை பார்த்தாலும் ஏன் இந்த பூமியில் வாழ்கிறோம், எப்போது இந்த பூமியை விட்டு பிரிய போகிறோம், இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய உலகத்தில் பலர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை விகிதாச்சாரம் ஏன் இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், ஏன் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையுடைய அடையாளங்களாக பலவற்றை சொன்னார்கள். கட்டிடங்கள் உயரும், இந்த பூமியில் தங்கங்களும் வெள்ளிகளும் அதிகரிக்கும், இந்த பூமியில் குழப்பங்கள் அதிகமாகும், ஃபித்னாக்கள் அதிகமாகும் என்று பல மறுமையுடைய அடையாளங்களை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் பலவாறாக சொன்னார்கள். அதில் ஒரு மறுமையின் அடையாளத்துடைய நபிமொழிதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமுஸ் ஸாஅ, மறுமை ஏற்படாது, ஹத்தா யமுர்ர ரஜுலு பிகப்ரி ரஜுலி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கபரை கடந்து செல்லுவான். கடந்து செல்லும் பொழுது அந்த கபரை பார்த்து சொல்லுவான், உன்னிடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று. அல்லாஹுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய கபரை கடந்து செல்லுவான். கடந்து செல்லும் பொழுது அவன் சொல்லுவான் அந்த கபரை பார்த்து, உன்னிடத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று. அவனுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்படும். அவனுடைய உலக வாழ்வில் அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களின் காரணமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய ஒரு அடையாளமாக சொன்னார்கள். இந்த கவலையால் இன்று தற்கொலைகள் அதிகமாகிறது. இந்த கவலையால் இன்று போதை பழக்கத்திற்கு பலர் ஆளாகிறார்கள். இந்த கவலையால் இன்று இந்த பூமியை விட்டு பிரிவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா என்று பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட அவன் நினைக்கிறான், இந்த உலகத்தை விட்டு நான் சென்று விட வேண்டும் என்று. இப்படி இந்த உலகத்துடைய சூழல் அமைந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தீன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு செய்தியை ஒரு சூராவின் வாயிலாக சொல்கிறது. அதைத்தான் ஆரம்பமாக நாம் தலைப்பாக ஆக்கினோம். சூரத்து ஷரஹ், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் இந்த பெயரை சொல்லும் பொழுது உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் அல்லாஹுடைய ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். அதுதான் இன்றைய முழு சபைக்குரிய கூலியையும் எமக்கு எடுத்து தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்ப காலம் கடுமையான சிரமம். யார் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் இந்த தஅவாவுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்களோ அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். குறைஷி காஃபிர்கள், மக்காவில் அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் ரசூலை பொய்ப்பிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கும் கடுமையான சோதனைகள் வர ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளமெல்லாம் கவலையில் வாடுகிறது. இந்த பிரச்சனைகளை அல்லாஹுடைய ரசூல் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் என்னை சோதிக்கிறானோ, அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறானோ, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ என்ற ஒரு நிலைமைக்கு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய எண்ணங்களை செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போது விசேஷமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய சில முக்கியமான சூறாக்களை அல்லாஹுடைய ரசூலுக்கு இறக்குகிறான்.
அதில் 2 சூரா தான் 9வதோ அல்லது 10வதோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு குர்ஆனிலிருந்து இறக்கப்பட்ட சூரா சூரத்து துஹா வத்துஹா வல்லைலி இதா சஜா. அதற்கு பிறகு சூரத்து ஷரஹ். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இந்த சூராவில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செய்த அருட்கொடையை நினைவு கூறுகிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா, விரிவாக்கவில்லையா? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் உள்ளத்தை எதை கொண்டு விசாலப்படுத்தினான்? ரசூலுக்கு எதை கொண்டு விசாலப்படுத்தினான்? குறைஷி குடும்பத்தில் பிறந்ததை கொண்டா? மக்காவுடைய பெரும் தலைவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசாக பிறந்ததை கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினானா? கிடையாது. இந்த ஈமானை கொண்டு, இந்த இஸ்லாமை கொண்டு, இந்த தௌஹீதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தினான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, இந்த ஈமானை கொண்டு, இந்த இஸ்லாமை கொண்டு நாம் உங்களுடைய உள்ளத்தை விரிவாக்கவில்லையா, விசாலப்படுத்தவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான், வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத தஹ்ரக். நபியே, உங்களுடைய முதுகை முறித்து கொண்டிருந்த சுமைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுடைய முதுகிலிருந்து இறக்கி வைக்கவில்லையா? முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் எதை சொல்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவங்களை அவர்களிடமிருந்து மன்னித்ததை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு என்ன? அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லையா? வரஃபஅனா லக திக்ரக். உம்முடைய புகழை அல்லாஹ் உயர்த்தவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒருவன் சாட்சி கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் யாருடைய சாட்சியை கொண்டு வருகிறான்? வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயருக்கு பிறகு இந்த பூமியில் சாட்சிக்காக அல்லாஹ் ஆக்குகின்ற பெயர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரஃபஅனா லக திக்ரக். உம்முடைய புகழை நாம் உயர்த்தவில்லையா நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்து கூறிக்கொண்டே வருகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த பூமியுடைய யதார்த்தத்தை, இந்த உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கின்ற வாழ்வுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். நபியை அறிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இதையும் அறிந்து கொள்ளுங்கள் நபியே. உங்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் இந்த சோதனை உங்களை அல்லாஹ் தண்டிப்பதற்காக அல்ல. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த உலகத்தில் சிரமம் என்று இருந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உண்டு. இந்த உலகத்தில் சிரமம் என்று இருந்தால் அதோடு சேர்த்து இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இன்று பலர் இந்த சூராவிற்கு தர்ஜுமா செய்யும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? இன்பத்திற்கு பிறகு துன்பம் என்ற ஒரு நிலை உண்டு என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் இங்கே பஅத என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துன்பத்திற்கு பிறகு இன்பம் என்று சொல்லாமல் அல்லாஹ் துன்பத்தோடு சேர்த்தே இன்பம் என்று சொல்கிறானே, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை கொண்டு வருகிறான். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த உலகத்தில் துன்பம் என்று ஏற்பட்டால், பிரச்சனை என்று ஏற்பட்டால், கவலை என்று ஏற்பட்டால் அல்லாஹ் அதோடு சேர்த்தே அதனுடைய தீர்வையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய பார்வை துன்பத்தின் மீதே இருப்பதால் அந்த இன்பத்தை தேடுவதற்குரிய வழிகள் தெரியாமல் நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக.